எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வருடம் வரும்பொழுதும் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த நாளை நாம் சந்திக்கிறோம். ஒருவரும் எதிர்பார்ப்போடு கூட அந்த நேரத்தை நாம் சந்திக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீணாக போகாது. ஏனென்றால் நாம் நம்பியிருக்கிறவர் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நாம் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பவுல் என்கிற ஊழியக்காரர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லணும், நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எப்போதெல்லாம் வேதனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வருகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எல்லாரும் வேத புத்தகத்தை கையில எடுத்து சொல்லுங்கள், இது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இதற்குள்ளே ஜீவ வசனங்கள் இருக்கிறது என்பதல்ல, இதுவே ஜீவ வசனமாயிருக்கிறது. இதை தேடுகிறவர்கள் ஞானம் அடைவார்கள், இதை தேடுகிறவர்கள் சுகமடைவார்கள், இதை நம்புகிறவர்கள் மேன்மை அடைவார்கள், இதை நம்புகிறவர்கள் உயரே பரப்பார்கள், இதை நம்புகிற வாழ்க்கை வசந்தமாய் மாறும், வாழ்க்கை மேன்மையாய் மாறும். கையை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசியுங்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். மீண்டும் ஒரு முறை யாராவது வாசியுங்கள். மீண்டும் சகோதர பக்கம் வாசிங்க ஒருத்தர். ம் 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 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இங்கிலீஷ்ல, although you have been forsaken and hated with no one traveling through, I will make you the everlasting pride and the joy of all generations. ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள்ல நம்மை பார்த்து, உன்னை நான் என்னவாய் மாற்றப் போகிறேன் என்றால் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமையா இருக்க மகிழ்ச்சியாகவும் வைக்க போகிறேன். பாருங்கள், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒன்று, நீ நெகிழப்பட்டிருந்தா. ரெண்டாவது, கைவிடப்பட்டு. நெகிழப்பட்டது என்றால் எல்லாரும் வெறுக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, ஒருவரும் கண்டு கொள்ளாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையில ஒருவேளை இந்த கடந்த 2025 வருடத்துல நீங்கள் இருந்திருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் வருகின்ற நாளிலே நடக்க போகின்ற 1000 வருட அரசாட்சியின் மேன்மைகளை இது குறிக்கிறது. அதோடு கூட இந்த எருசலேமின் சூழ்நிலை எப்படியுமாய் மாறப்போகிறது என்கிறதை குறித்து அது சொல்லுகிறது. என்றால் இந்த எருசலேம் என்கிற தேவனுடைய நகரம் மற்றவர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனது, பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனது. அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் கைவிடப்பட்டோம் என்று கதறினார்கள். வசனம் சொல்லுகிறது, நீ கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீ போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒருவளை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்கள், கைவிடப்பட்ட மனம் நொந்தவனான ஸ்திரீ. இந்த எருசலேம் என்பது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாயிருக்கிறது. எருசலேம் என்பது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த நகரத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. அங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் அவர்கள் கொடுக்கப்பட்டதோ அது நமக்கு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் இந்த வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாம் தீர்க்க தரிசனங்களாய் நமக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறதை விட இங்கே
வாக்குத்தத்தங்களாய் சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இது இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்பிக்கையூட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் இந்த எருசலேம் என்கிற நகரம் பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவில், பலவிதமான எதிரிகளின் பிரச்சனைகளினாலே, எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாய் இது போனது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த இஸ்ரவேல் மக்களை, எருசலேமை நினைத்து சொல்லுகிறார், ஒரு காலத்திலே நீ எல்லாராலும் வெறுக்கப்பட்டது உண்மை, ஒரு காலத்தில் நீ எல்லாராலும் கைவிடப்பட்டது உண்மை, ஒருவரும் உன்னை கண்டு கொள்ளாமல் போனது உண்மை. ஆனால் ஒன்று தெரியுமா? நான் உன்னை அப்படி விடுவதில்லை. நான் உன்னை நித்திய மாட்சிமையாக மாற்றுவேன். நான் உன்னை தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியாக மாற்றுவேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் லாஸ்ட் இயர்ல நான் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அது மட்டும் இல்ல என் வாழ்க்கையில் நெகிழப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒருத்தர் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க மனமுடைஞ்சு போயிருந்தீங்கன்னா, இந்த இயர் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையை கொடுக்கிறாரு. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாய் ஆரம்பிக்கிறார். எழும்பி என்ன செய்ய? பிரகாசி, ரைஸ் அண்ட் ஷைன், thy glory has come upon you. உன் மீது கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுச்சு? வந்தது. இந்த கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நம்மள சோர்ந்து போயிருக்கலாம், என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால யாருக்கும் எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை, என்னை யாருமே கண்டுக்கல, நான் கைவிடப்பட்ட, என்கிட்ட பணம் இருந்தப்போ வந்தாங்க, என்கிட்ட செல்வாக்கு இருந்தப்போ வந்தாங்க, என்னோட உதவிகளை எல்லாம் வாங்கிக்கினாங்க, என்னோட உதவிகள் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, ஆனா இன்னைக்கு என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களா? அப்படிதான் அந்த சீயோனும் சொல்லுகிறார். அப்படிதான் இஸ்ரவேல் மக்களும் சொன்ன ஒரு நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார், ஆண்டவர் எங்களை கவனிக்கலன்னு சொல்லி அவர்கள் வேதனைப்பட்ட போதுதான் ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை நிச்சயமாக என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. எஸ்ஐயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். அநேகருடைய புலம்பல் இதுதான், God has forsaken me. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், ஆண்டவர் தூரம் போயிட்டார். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் இமைப்பொழுது நம்ம கைவிட்டுட்டாலே நம்ம நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடும். ஆனா இமைப்பொழுதுதான் நம்மளை கைவிட்டாரு, உருக்கமான இரக்கத்தால நம்மளை சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஒரு நம்பிக்கையான வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாள் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது தினம் ஒரு தேன் துளி உங்களுக்கு கிடைக்கும், தினம் ஒரு பனித்துளி உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் தேன் துளி. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சி அடையும். தேவனுடைய வார்த்தை தான் பனித்துளி. அதை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டால் உங்கள் உள்ளம் குளிரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதே நிலைமையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? வனாந்தரமான சூழ்நிலை வழியாய் கடந்து போன சூழ்நிலைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் கண்டிஷன் இல்லாம எதையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் மேல ஒரு கண்டிஷன் இருக்குது. அநேக நேரங்கள்ல மக்கள் ஆசீர்வாதங்களை மட்டும்தான் பேசுவாங்க, ஆனா நிபந்தனைகளை பேச மாட்டாங்க. நிபந்தனைகளை நம்ம சரியா நிறைவேற்றினா கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. There is a condition. அல்லேலூயா. அது என்னன்னா, ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்ல. யாருக்கு திரும்புவாராம் கர்த்தர்? யாரிடத்துல வருவாராம் கர்த்தர்? மீறுதலை விட்டு திரும்புகிறவர்கள். இன்றைக்கு கடந்த ஆண்டிலே நீ மீறுதலோடு வாழ்ந்திருக்கிறையா? கடவுள் தூரம் போயிருந்தியா? ஆண்டவரை தேடலையா? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு புறம்பாய் ஓடி போனையோ? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போன யோனாவாய் போல நீ மீறி விட்டாயோ? மீறி நடந்து விட்டாயோ?
இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய மீறுதலிலிருந்து உன்னை திருப்புகிறவர்களுக்கு ஆண்டவர் வருவார். யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்கள், நான் திரும்ப வேண்டும். எதை விட்டு? மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும். மீறுதல் என்றால் மீறுதல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மீறி நடப்பது. டிரான்ஸ்கிரஷன் இங்கிலீஷ்ல, ஒன்றை மீறி நடப்பது. மீறுதல் என்றால் மீறி நடப்பது. போன வருஷத்துல என்ன மீறி நடந்தீங்கன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு டீல் இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட செட் ரைட் பண்ணீங்கன்னா இந்த இயர் உங்களோட வாழ்க்கையில அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வந்தார்னா உன் வாழ்க்கைய அவர் வசந்தமா மாற்றுவார். அவர் வந்தார்னா உன் வாழ்க்கையில மாட்சிமைய கொடுப்பார். தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியா உன்னை மாற்றிடுவார். எல்லாருக்கும் சந்தோஷமுள்ள பாத்திரமா கர்த்தர் உன்னை மாற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்காக விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுக்க வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒடுக்குதல்ங்கிற வார்த்தை வருது, அசட்டை பண்ணப்படுதல்ன்ற வார்த்தை வருது, நெகிழப்பட்ட நிலை என்ற வார்த்தை வருது, கைவிடப்பட்ட நிலவென்ற வார்த்தை வருது, கொடுமைங்கிற வார்த்தை வருது, நாசங்கிற வார்த்தை வருது, இருளுங்கிற வார்த்தை வருது, துக்கங்கிற வார்த்தை வருது. இதெல்லாம் அந்த மக்கள் சந்தித்தாங்க, இதெல்லாம் அந்த தேசம் சந்தித்தது. ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகிற வசனத்தை சொல்றாரு, இப்படியெல்லாம் உன் நிலைமை இருந்திருக்கலாம் மகனே, இப்படியெல்லாம் உன் நிலைமை இருந்திருக்கலாம் மகளே, இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் எருசலேம் பட்டணமே. ஆனால் நான் உன் மீது வரும் பொழுது, நான் உன்னை சந்திக்க வரும் பொழுது உன் வாழ்க்கை முழுவதுமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது எல்லா நிலைமைகளும் மாறும். ஒரு மனுஷன் நம்முடைய நிலைமையை மாற்ற முடியாது, கர்த்தர் தான் நம்முடைய நிலைமையை மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God alone can change our hearts. God alone can transformation. God alone can bring transformation in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒரு மனுஷனோட இருதயத்தை மாற்றணும்னு ஜெபிக்கணும்னா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீங்க என்னென்ன காரியத்துக்கு முயற்சி பண்ணி ஒரு மனுஷனை மாற்றுவதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம், ஆனா ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை தெய்வத்துக்கு தான் இருக்கிறது. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சில் கூட சரி, என்கிட்ட வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறோம், நாங்க என்ன பண்ணட்டும், இதை கேட்கட்டுமா, அவசரப்படட்டுமா, அவங்களோட பேசலாமா, அவங்களோட நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அறைக்குள்ள போ, முழங்கால் படிடு, ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட கொடு, வாயை முடிக்கிட்டு போய்கிட்டே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நான் என் ஊழியத்துல கண்டு கொண்ட காரியம் அதுதான். அதை பளிச்சுன்னு பார்த்துருக்கிறேன். என்னெல்லாம் பிரச்சனைகளுக்கு நம்முடைய வாயால் தீர்வு அல்ல பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு நம்முடைய சுய முயற்சியால் தீர்வு அல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு நாமே முயற்சிகளை எடுத்து அதை தீர்த்து கொள்வதல்ல பிரியமானவர்களே, நமக்கு தீர்வுகளை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் போக கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் எல்லாம் ஜெபிப்பதற்கு பழகணும். எப்பவும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி தரணும், உனக்கு தேவை இருக்கான், உனக்கு பிரச்சனை இருக்கான், உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணு, உனக்கு சுகம் தருவார். அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பாருங்க, நம்மளே எடுத்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு நம்ம சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம எதை டீச் பண்ண பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஏசப்பாவை தேடு, அவர் உனக்கு உதவி செய்வார், உனக்கு ஞானம் கொடுப்பார். போ, முழங்கால் படிட்டு கை கூப்பி ஜெபம் பண்ணு, ஏசப்பா எனக்கு இது செய்யுங்கன்னு குழந்தை மொழியில பேசு, கடவுள் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிற 2026 அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது, தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அதை கண்டு கொண்டவர்கள் தான் வெற்றி பெற முடியும். ஆமென். நம்முடைய சுய முயற்சியினால் ஜெயித்து விடவே முடியாது பிரியமானவர்களே. நாம் சுய முயற்சியை நாம் செய்து ஜெயித்து விட பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே வெற்றியை காண முடியாது. நம் ஆண்டவரிடத்திலே ஓடி போய், ஆண்டவரே என் பலன் குறுகினது, நம்முடைய பலன் மிகப்பெரியது. நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், இந்த நபரை மாற்ற என்னால் முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியாது, இந்த சூழ்நிலைகளை மாற்ற என்னால் முடியாது. only you can change my situation, only you can change my circumstances, oh Lord. என் சூழ்நிலை நீங்க தான் ஆண்டவரை மாற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மனிதனுடைய இருதயத்தை தலைகீழாய் மாற்றுகின்ற வல்லமை அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் யாரை நம்புகிறேன், யாரை விசுவாசிக்கிறேன், ரொம்ப முக்கியம். நம்ம யாரை நம்புறோம், நம்ம பிரச்சனைகளுக்கு நம்ம யாரை நம்புறோம், நம்முடைய கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம யாரை நம்புறோம். ஒரு அம்மா அவங்க 3 பொண்ணுகளுக்காக ஒரு மாடி வீடு கட்டிட்டாங்க. அந்த அம்மா உடைய கணவர் இராணுவத்துல பணிபுரிஞ்சாரு. லட்சக்கணக்கான பணம் அவங்களுக்கு வந்துச்சு. அதனால என்ன செஞ்சாங்க, 3 பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே இடத்துல 3 மாடியையும் கட்டினாங்க. 3 மாடியும் கட்டி அந்த பிள்ளைகளை அங்க அமர்த்தினாங்க.
இவங்க கீழ் தளத்துல இருந்தாங்க பாருங்க. ஆனா இந்த அம்மாவையே அந்த 3 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்க்காம தள்ளிட்டாங்க. இவங்க எப்ப சாவாங்க? இவங்க செத்த பிறகுதான் நமக்கு என்னது இதெல்லாம் நம்ம உரிமையாக்கிக்க முடியும். இவங்க பெரிய தலைவலியா இருக்கு. பெத்த தாய் தனக்கு கிடைத்த பணத்தை எல்லாம் வைத்து அவர்கள் ரொம்ப பிள்ளைகளுக்கு அழகா ஒரு வீடை கட்டினாங்க. ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு? அந்த பிள்ளைகள் அவர்களை தூரமா தள்ளிட்டாங்க, அவர்களை தள்ளி போட்டுட்டாங்க. அவர்கள் மனம் சோர்ந்து போகல. அவங்க என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? போயிட்டு கோர்ட்டில் போய் என்ன செஞ்சாங்களாம்? கேஸ் போட்டு சொன்னாங்களாம், ஏன் நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, என் பெண்களுக்காக என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி என் பிள்ளைங்க மேல வச்சிற அன்பினால அக்கறையினால இந்த வீட்டை நான் கட்டி பார்த்து பார்த்து கட்டி இதுங்களுக்கு விட்டா கடைசியில எனக்கே என்ன பண்ணல, அவங்க சாப்பாடு கொடுக்காதனால இந்த வீடு என் பேர்ல திருப்பி நான் என்ன பண்றேன், எடுத்துக்கிறேன். சட்டத்தின்படி அவர்களுக்கு சொந்தம். எல்லாரையும் வெளியே விரட்டி அனுப்பிட்டு, அவங்களுக்கு அது நோக்கம் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு அவங்க அன்பை பாராட்டினாங்க, இரக்கம் பாராட்டினாங்க. அந்த பிள்ளைகள் தவறா பயன்படுத்தினப்போ, அவங்களுக்கே அந்த பிரச்சனை வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறத விட அந்த வீட்டை நம்ம வைத்துக்கொள்வோம், முடிவு காலத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்ததான் நான் கேள்விப்பட்டேன். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கிறது இல்லை. நம்ம யாரை சார்ந்து கொள்கிறோமோ அவங்களால நமக்கு பிரச்சனைகள் வரும். நம்புகிறவர்களால் நமக்கு பிரச்சனைகள் வரும். நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்களால நமக்கு பிரச்சனைகள் வரும். இவங்க இப்படி செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் அவங்களால செய்வாங்க. உலகம் அப்படி, சூழ்நிலைகள் அப்படி. ஆனால் நம்பி துரோகம் பண்ணாத ஒரே ஒருவர் தெய்வம், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான். என்னப்பா? இப்படி வந்துட்டு சொல்றாரு. சரி, நம்பி நமக்கு உதவி செய்யற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நம்ப நாம வெட்கப்பட்டே போக மாட்டோம். அவரை நம்புற ஒரு காலம் வெட்கப்பட்டே போக மாட்டோம். அல்லேலூயா. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஊழியம் செய்த காலத்திலேருந்து இந்த பாயிண்ட் வரலும் எனக்கு நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? யார் வேணா எப்போ வேணா மாறுவாங்க, யார் வேணா எப்போ வேணா கைவிடுவாங்க, யார் வேணா எப்போ வேணா நம்மளை விட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற விசுவாசி நாளைக்கு வித்தியாசமாக மாறுவாங்க. இன்றைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. இன்றைக்கு வருவாங்க உறவுகள், நாளைக்கு போவாங்க. ஆனால் அழைத்த தெய்வம் கைவிடவே மாட்டார். அவர் அழைச்சார்னா சத்தியமா நடத்துவார். இது அவருடைய ஊழியம்னா சத்தியமா நடத்துவார். அவர் சபைன்னா சத்தியமா ஆண்டவர் நடத்துவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் அழைச்சு நான் வந்தேன்னா அந்த ஊழியம் சத்தியமா நிலைத்திருக்கும், ஊழியம் வளரும். அல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு காரி வயிற்று பிழைப்புக்காகவோ இந்த இடத்துல ஊழியத்திற்கு நான் வந்திருப்பேன் என்று சொன்னால் இந்த ஊழியம் என்றைக்கும் மூடப்பட்டிருக்கும். அவமானங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்து நிற்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், நம்பிக்கைக்குரியவர் அவர் மட்டுமே. அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். எருசலேமுக்கு நிகழ்ந்த காரியம் அதுதான். நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிரு. அப்படி என்றால் என்ன? ஒருவரும் பக்கம் கூட போக மாட்டார், ஒருவரும் பக்கம் கூட விரும்புறதில்லை. குட்டி சிவரான ஒரு இடத்துல பக்கம் போக யார் விரும்புவாங்க? அவலட்சணமான இடத்துல யார் பக்கம் போவாங்க? இடிபாடுகள் கிடைக்கிற இடத்துல யார் பக்கம் போவாங்க? அப்படிதான் எருசலேமின் நிலைமை இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் நிலைமை இப்படி இருந்துச்சு இல்லையா, ஆனா இனிமேல் அப்படி இருக்காது. உன் நிலைமை எப்படி மாறும் தெரியுமா? உன்னை நான் எப்படி மாற்றுவேன்னா நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை வைப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆனா அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? ஏசாயா 59:9 அப்படி நியாயம், ஆண்டவரை பார்த்து சொல்ல, நியாயம் தூரமா இருக்குது ஆண்டவரே, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்கல. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருள் தான் வந்துச்சு. பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், அந்தகாரத்துல தான் நடக்கிறோம் ஆண்டவரே அப்படிங்கிற சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நித்திய மாட்சிமையா மாத்துவேன். நித்திய மாட்சிமை. மாட்சிமைன்னு மேன்மையிலும் பிரதானமான மேன்மை. இது ராஜாக்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நித்திய மாட்சிமையா மாற்றுவேன். நித்தியமான அப்படிங்கிறாரு. நித்தியமானன்னு சொன்னா அழிவில்லாத. அல்லேலூயா. அழிவில்லாத மாட்சிமையா ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
எப்போ ஒரு ஒரு தேவ மனுஷன், எப்போ ஒரு பிள்ளை நித்திய மாட்சிமையா மாற முடியும்னா, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டவன் தான் நித்திய மாட்சிமையாக மாற முடியும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யூடியூப் வழியா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நித்திய மாட்சிமையாக மாற முடியும். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. இந்த மாட்சிமை என்பது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவர் நமக்கு மேன்மைகளை கொடுக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இது மேன்மையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நித்திய மாட்சிமையாக வைக்க விரும்புகிறார். ஏசாயா 35:10 சொல்லுகிறது. என்ன சொல்லு, வாசிங்க. அந்த நித்திய மாட்சிமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இட்டர்னல் க்ளோரி, எக்ஸலன்ஸ், பிரைட், மேஜஸ்டி, ஸ்பிளண்டர். ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமுக்கு வருவாங்க, சீயோனுக்கு திரும்பி வருவாங்க. சீயோனுக்கு நீ திரும்பி வந்தீனா உனக்கு நித்திய மாட்சிமை உண்டு. பக்கத்துல பாச, சீயோனுக்கு திரும்பி வந்தீனா, சீயோனுக்கு திரும்பி வந்தீனா, தேவ சமூகத்துக்கு திரும்பி வந்தீனா, தேவனுடைய கூடாரத்துக்கு திரும்பி வந்தீனா, தேவனுடைய பிரசன்னத்துக்கு திரும்பி வந்தீனா உனக்கு நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. 2026 இந்த இயர்ல ஒரு அர்ப்பணம் செய், ஒரு பொருத்தனை செய். ஆண்டவரே, நான் திரும்பி வருவேன். ஆண்டவரே, திரும்பி வருகிறவனுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த வருஷம் நீ திரும்பி வந்து பாரு, உனக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். திரும்பி வா சூலமித்தியே, திரும்பி வா. ஆண்டவர் சொல்றார், சீயோனுக்கு திரும்பி வந்தீனா நித்திய மகிழ்ச்சி தலை மேல இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமோ தவிப்போம் ஓடிப்போம். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போன்னு பாக்குறீங்க? எத்தனை பேருக்கு சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகணும்? நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கணும். நித்திய மாட்சிமை உள்ளவனா நான் மாறணும். எங்க சபை நித்திய மாட்சிமை உள்ள சபையா மாறணும். எங்க ஊழிய நித்திய மாட்சிமை உள்ள ஊழியமா மாறணும். நாங்கள் நித்திய மாட்சிமை உள்ளவர்களாய் மாறணும். மெஜஸ்டி, ஸ்பிளண்டர். யாரோ ஒருவர் அல்லேலூயா என்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே இருக்கிற ஒருவர் அல்லேலூயா என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய மாட்சிமை தானே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடுத்த வாரம் இங்கே வந்து கர்த்தரை ஆராதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நித்திய மாட்சிமை, உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எப்பொழுதும் மேன்மையுள்ளவனாக, மேன்மையில் பிரதானமானவனாக ஆண்டவர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதே 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல வாசிக்கும் பொழுது இன்னும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். மகிழ்ச்சியாக வைப்பேன். எல்லாம் சொல்ல, தலைமுறை தலைமுறை. பாருங்கள், இன்றைக்கு நாம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம்னு சொன்னா நமக்கு பின்வரும் சந்ததியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளே வர ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அது என்ன சந்தோஷம்? ஆண்டவர் நம்ம ரட்சித்ததை போல இந்த உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கான அல்லேலூயா வால்யூம் இது கிடையாது. உங்கள் ஒவ்வொரு கையிலும் இப்போது புது வருடத்திற்கு உங்கள் எல்லாரிடத்திலும் ஒவ்வொருக்கும் 1 லட்சம் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? இந்த சபையை விட்டு நாங்கள் ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று உறுதிமொழி போடுகிறோம். உறுதிமொழி பத்திரம் பிரதர் ரவி படிச்சாங்க. வருஷா வருஷம் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க ஏன் பாஸ்டர் எங்கன்னா போறோம்? இங்கேயே தேவ சமூகத்திலேயே கிடப்போம், தேவனுடைய காலடியிலேயே கிடப்போம் பாஸ்டர். ரட்சிப்பின் சந்தோஷத்தை போல விலையேற பெற்ற இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த ரட்சிப்பு தான் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை நித்திய மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இல்ல, நல்ல வாயை திறந்து சொல்லணும். இந்த மகிழ்ச்சி என்பது ஏதோ வந்து போகிற மகிழ்ச்சி அல்ல.
ஏதோ இந்த மகிழ்ச்சி என்பது கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு போகிற மகிழ்ச்சி அல்ல. இந்த மகிழ்ச்சி என்பது இந்த மாதிரி கலர் காகிதம் பறக்க விடுகிற மகிழ்ச்சி அல்ல. இந்த பலூன் எல்லாம் நாளைக்கு என்ன ஆயிடும்? சுருங்கிடும். பலூன் மட்டும் இல்ல, புது வருஷம் போன பிறகு சிலரோட முகங்கள் என்ன பண்றோம்? காத்து போன பலூன் மாதிரி என்ன ஆயிடும்? சுருங்கிடும். நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்புறத்திற்கான மகிழ்ச்சி அல்ல. நம்முடைய மகிழ்ச்சி இந்த 1ஆம் தேதி வந்து சத்தம் போட்டு ஆராதிச்சோம் அந்த மகிழ்ச்சி அல்ல. இது தலைமுறை தலைமுறையாக நிற்கிற மகிழ்ச்சி. இது சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிற மகிழ்ச்சி அல்ல. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சந்தோஷம் இது எங்க இருந்து வருது? எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருது. இது எங்க இருந்து வருது? அவருடைய வல்லமையிலிருந்து இது வருது. அல்லேலூயா. அவர் இந்த பூமியில பிறந்த போது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இந்த உலகத்துக்கு வந்தது. நம்முடைய ஆண்டவர் பிறந்த போது உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி வந்தது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த உலகத்துக்கே நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஒருத்தர் பிறக்க போறாரு, அவர் பிறந்தாதான் நல்ல காலம் பிறக்கும். குடுகுடுக்காரன் அடிக்கிற நல்ல காலம் இல்ல. சில நேரத்தில் அவன் என்ன சொல்றான்னு சில ஆட்கள் கேட்டு நிற்பாங்க. அவன் எதனா ஒன்று சொல்லிட்டு போன உடனே விசுவாசி என்ன பண்ண, தேவ சமூகத்துல வந்து அவன் வார்த்தையை நம்பிட்டு வந்து அழும். குடுகுடுப்புக்காரனை நம்புறாங்க நம்ம ஆளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருது தெரியுமா? என்கிட்ட இருந்து வருது. இது தலைமுறை தலைமுறையா இருக்கும் அந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு உன் சந்ததி, இன்றைக்கு உன் குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுச்சுன்னு சொன்னா, உனக்கு பின் வரும் சந்ததி அதுவும் தலைமுறை தலைமுறையான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள பிரவேசிக்கும். அல்லேலூயா. இப்ப எங்க அப்பா ஊழியம் செஞ்சுட்டு கடந்து போனாரு, கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு பின் வரும் சந்ததியை கொண்டு வருவார். உங்க சந்ததியும் அப்படியே கொண்டு வருவார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையா அது கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும். நம்முடைய சந்ததி எப்படி எண்ணப்படணும் தெரியுமா? நம்ம பிள்ளைகள்லாம் கர்த்தரை சேவிக்கிறவங்கன்ற பேர் வரணும். நம்ம பிள்ளை நல்லா படிச்சான், வெளிநாட்டுல இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், என்ஜினியரா இருக்கிறான், டாக்டரா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதை வாங்கிதான் இதை வாங்கினேன், அதை வாங்கிதான் அதை வாங்கினேன். நல்லது, நல்ல மேன்மையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இதெல்லாம் இருந்து அங்க ஆண்டவர் இல்லைன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. நம்ம எல்லாரும் தலைமுறை தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியா கர்த்தர் வைப்பேன்னு சொல்றாரு. இந்த மகிழ்ச்சி இதோடு கூட முடியறது இல்ல. இந்த மகிழ்ச்சி யாருமே அழிக்கவே முடியாது. இருள் இந்த மகிழ்ச்சியை திருட முடியாது. இந்த மகிழ்ச்சி யார் ஒருத்தரும் உங்க கையில இருந்து எடுக்க முடியாது, உங்க மனதில இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மகிழ்ச்சிக்கு காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நம்முடைய மகிழ்ச்சியின் காரணர், அவரே நம்முடைய சமாதான காரணர், அவரே நம்முடைய ஞானத்தின் காரணர். குடும்பத்துல இன்னைக்கு போன வருஷத்துல மேன்மை இல்லாம போயிருக்கலாம், மேன்மை எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய நித்திய மாட்சிமையா வைப்பேன்னு சொல்றாரு. அவர் என்னங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி மாட்சிமையா பின்னால் இருக்கிறாங்க. நித்திய மாட்சிமையான நித்திய தூக்கத்துல இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நித்திய மாட்சிமை, நித்திய மாட்சிமை நித்திய தூக்கமாய் மாறி விடுகிறது. ஏங்க 12:30 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணா நாங்க தூங்காம என்னங்க பண்றது? வருஷம் 364 நாளும் இந்த நேரத்துல தூங்கின ஆளை கொண்டு வந்து 12:30 மணிக்கு நித்திய மகிழ்ச்சியா, தலைமுறை 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 மகிழ்ச்சியா, நித்திய மாட்சிமையா, ஒன்னும் புரிய மாட்டேங்குதே, விளங்க மாட்டேங்குதே. ஆண்டவர் இன்றைக்கு உங்க மனதிற்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தருகிறார். எப்பொழுது நீங்கள் நானும் எதை விட்டு திரும்பி வரணும்? சிறையிருப்பை விட்டு திரும்பி வரணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வசனத்துல சொன்னது போல விட வேண்டியதை விட்டுட்டு மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு, அல்லேலூயா, மீறுதலை விட்டு திரும்பு. பக்கத்துல பார்த்து சொல்லி, இந்த 2026 நித்திய மாட்சிமையா, தலைமுறை தலைமுறையா சந்தோஷமா இருக்கணும்னா மீறுதலை விட்டு திரும்பே. ஹல்லேலூயா. திரும்பு.
திரும்பு, திருந்து. Turn and repent. திரும்பு, திருந்து. நல்லா இருக்குல்ல? ஞாபகத்தில் இருக்குமா? என்னது? திரும்பு, திருந்து. திரும்புறதுன்னா என்ன? மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் எந்த வழியில போயிட்டு இருக்கிறானோ அதுக்கு எதிர்மறையா திரும்புறது தான் மனம் திரும்புதல். இப்படி போயினே இருக்கிறேன் நான் வச்சுங்களேன், ஒரு தவறான வழி, பொல்லாத வழி, தீய வழியில போகிற ஒரு மனுஷனா இருக்கிறேன்னா, நான் இந்த வழியை விட்டுட்டு முழுவதுமா அப்படி திரும்புறது பேர் தான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ரொம்ப பேர் முழுசா தரம்பட இப்படி திரும்பிக்கிறாங்க. ரொம்ப பேர் இப்படி திரும்பிக்கிறாங்க. சிலர் இப்படி திரும்பி பின்னால பாத்துங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மாட்சிமே வெப்பன்னு சொல்றாரு. தலையை உயர்த்துவார், பேரை பெருமைப்படுத்துவார். எல்லாத்துல இருந்து வெளியே வா, எல்லாத்துல இருந்து வெளியே வா. இன்னும் உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், இன்னும் மேன்மையை கொடுப்பார். இன்னும் விட முடியாத சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் விட்டு வெளியே வா. அல்லேலூயா. புது துருத்தியா மாறு, புது திராட்சரசமா மாறு. பாஸ்டர் புது துருத்தி பாஸ்டர், பழைய ரசம் உள்ள போட்டாங்க பாஸ்டர்னா துருத்தி கிழிஞ்சிரும். பாஸ்டர் பழைய துருத்தி பாஸ்டர், புது திராட்சை ரசம் கிழிஞ்சிரும். பழைய ரசமும் போயிடும், புதிய ரசம் எல்லாம் போயிடும். புதுசு புதுசு, வருஷம் புதுசு, மனசும் புதுசு. எத்தனை பேருடைய மனது புதிதாகணும்னு விரும்புறீங்க? இடி முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகிறது. என்ன சொல்லுது இடி முழக்கம் தெரியுமா? என்ன சொல்லுது? மனதை என்ன பண்ண? புதிதாக்கு. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா? புதிதானா? புது ஆடை மகிழ்ச்சியை தருதா? ஏம்பா, புது ஆடை மகிழ்ச்சி தரதுனால புது ஆடை உடுத்திட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் வரோம், புது ஆடையோட வந்தமே தவிர புது இருதயத்தோட போகணுமா? இல்ல. கொஞ்ச நேரம் கைட்டி வச்சுக்கிறோம். போனவன் என்ன பண்ணுவோம்? அர்ப்பணிக்கணும் வாழ்க்கையை கடவுளுக்கு. போன வருஷம் எது எதெல்லாம் குறைப்பட்டமோ அதெல்லாம் இந்த வருஷத்துல இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. 2026 டோட்டலா சேஞ்ச் ஆவதாக. ஆமென். என் ஜெப வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. என் ஜெப வாழ்க்கை மாறணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வரணும். மற்றவர்கள் பிரயோஜனமான பாத்திரமான மாறணும். மற்றவர்கள் உதவிக்குரிய பாத்திரமான மாறணும். மற்றவர்களுக்கு உதவியை செய்கிறவனா நான் மாறணும். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி உள்ளவனா நான் மாறணும். என்னிலிருந்து இயேசுவை எல்லாரும் பார்க்கணும். என் செய்கையில இயேசுவை பார்க்கணும், என் வார்த்தையில இயேசுவை பார்க்கணும், என்னுடைய நன்மையில இயேசுவை பார்க்கணும். இந்த சபையில என் மூலமா ஊழியத்துக்கும் சபைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு பாத்திரவானா நான் மாறணும். அதுக்காக என்ன நான் அர்ப்பணிக்கணும். ஆமென். என்னால நன்மையை என்று தீமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்கும் ஊழியத்துக்கும் மற்றவர்களுக்கும் நித்திய மாட்சிமை உள்ள ஒரு மகனாக மாற வேண்டும். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியாக நான் மாற வேண்டும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இந்த ட்ரெஸ்ல நல்லா மினுக்குறீங்க. அது போல உங்க குணம் மினுக்குச்சுன்னா பரலோகமா சந்தோஷப்படும், எல்லாரும் சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படு. ஸ்ப்ளெண்டர், ஸ்ப்ளெண்டர் தெரியுமா உங்களுக்கு? ஏம்பா ஸ்ப்ளெண்டர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா? வண்டி பத்தியா? ரைட். அந்த வண்டிக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டர்னா என்ன அர்த்தம்? எக்ஸலன்ட்னு அர்த்தம். என்னது? எக்ஸலன்ட். ஸ்ப்ளெண்டர்னா என்னது? எக்ஸலன்ட், மார்வலஸ், மெஜஸ்டி, மேன்மையான, தரமான அர்த்தம். பைக்குக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க? ஸ்ப்ளெண்டர். ஆனா உனக்கு ஸ்ப்ளெண்டர் இருக்குதா? ஆமாம் பாஸ்டர், ஒரு வண்டி வச்சுக்கிறேன்னு சொல்லாது. உனக்குள்ள ஸ்ப்ளெண்டர் இருக்குதா? வச்சுக்கிற பைக் பேரு ஸ்ப்ளெண்டர். ஆனா மனசுக்குள்ள ஸ்ப்ளெண்டர் இருக்குதா? மனசுக்குள்ள தெம்பு இருக்குதா? மனசுக்குள்ள ஒரு மாட்சிமை இருக்குதா? மேன்மை இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, கடந்த வருஷம் எப்படியோ இந்த வருஷம்
கைவிடப்படுவதில்லை. உன்னை தலைமுறை தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியா நான் மாத்துவேன். அல்லேலூயா. உன்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு போனவங்களாம் உன் அருகில் வர செய்வேன். உன் அடியிலே வந்து காலடியில் விட செய்வேன். உன்னிடத்துல வந்து உன்னை பணிந்து குனிய செய்வேன் அவர்களை. அல்லேலூயா. அவமானங்கள் வழியா கடந்து போகணும்னா தான் வாழ்க்கை பக்குவப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தனா? ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு தெரியுமா? உலகத்தை புரிஞ்சிக்க, மனுஷால புரிஞ்சிக்க, சொந்தக்காரனை புரிஞ்சிக்க, நண்பனை புரிஞ்சிக்க. பாதிக்கப்பட்டிருக்காரு, நண்பனை புரிஞ்சிக்க. சரியா? எல்லாரும் என்ன பண்ண? புரிஞ்சிக்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நினைக்கணும். இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கடி போராட்டங்கள் வரும்போது தான் நாம் எல்லாவற்றையும் சரியாய் அனுமானித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாத ஒரு பட்டணத்தை போல, ஒரு பாதையை போல, ஒரு வீட்டை போல, ஒரு நகரத்தை போல, ஒரு தோட்டத்தை போல நீ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருகிற இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த புதிய வருடத்தின் புதிய நாளிலே I will make you a splendor. வசனம் சொல்லுது, I will make you an everlasting majesty, a joy for many generations. ஆண்டவர் சொல், தலைமுறை தலைமுறைக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா வைப்பேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சந்தோஷம் பிடிக்கும்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க விரும்புகிறீர்கள்?